ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய வெள்ளைச்சோளம் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வழக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வழக்கு இட்லி அரிசியும் இன்னொரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். அரை வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வழக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2:1 கணக்கில் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 உலக்கு அரிசி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு உலக்கு உளுந்து ஆட் பண்ணணும், அந்த கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 hours வந்து நல்லா ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கும் போது நார்மலாக வாட்டர் ஊற்றி அரைப்போம்ல, அதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூபோ போட்டு நீங்கள் அரைக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாக வரும். தோசை சுடும் போது உங்களுக்கு நல்ல பக்குவமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைன்னு கிடையாது, எந்த மாவு அரைச்சாலும் இந்த ஐஸ் க்யூபோ ஐஸ் தண்ணிலையோ